அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் எங்கள் மாடி தோட்டத்திலேருந்து இஞ்சியும் இஞ்சியும் பறிச்சிருக்கேன். இதை பாருங்கள், இஞ்சி நல்ல விளைச்சல் எங்களுக்கு கிடைக்குங்க வருஷந்தோறும். இப்போது சும்மா அன்றைக்கி சமையலுக்காக கொஞ்சம் மாடி தோட்டத்தில் அந்த க்ரோ பேக்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை பாருங்கள், ஜனவரியில் அறுவடை பண்ணும்போது நிறைய கிடைக்குங்க. இதே தாங்க இஞ்சியும் நல்ல விளைச்சல் ஜனவரியில் எங்களுக்கு எடுக்கும்போது கிடைக்கும். இப்போ சும்மா தொக்கு பண்ணுறதுக்காக கொஞ்சோண்டு பறிச்சுட்டு வந்திருக்கேங்க. வருஷ கணக்கில் ஊறுகாய் போட்டு வச்சுக்கலாங்க. இது மட்டும் இல்லாமல் குண்டு மஞ்சள், கறி மஞ்சள் எல்லாமே இருக்குங்க. இப்போ இஞ்சிலெல்லாம் ஒரே ஒரு குறிப்பு என்னென்னா, அது இப்போ க்ரோ பேக்லேயோ தொட்டிலேயோ நிறைய தண்ணி தேங்கவே கூடாதுங்க. அப்படி தேங்குனா இது மாதிரி முடிச்சா வந்துருங்க. அப்போ விளைச்சல் நல்லாவே நம்மளுக்கு கிடைக்காது. நிறைய பேர் அதை காட்டுறீங்க. அதனால் வாரத்துக்கு 2 முறை தண்ணி விடுற மாதிரி வச்சுக்கோங்க. தொட்டியில் தண்ணி தேங்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தனா உங்களுக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கும், நிறைய கிடைக்குங்க. மிக்க நன்றி.